இன்று ஜித்தாவில் அஜிசியா இஸ்லாமிய அழைப்பு மையம் மற்றும் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் இணைந்து நடத்திய ஹஜ் பெருநாள் தொழுகையில் 700க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டனர். இதில் மௌலவி ஏஎல் அப்துல்லா காஷ்மி அவர்கள் காலத்திற்கு தேவையான சிறந்த உரையை ஆற்றினார். இறுதியில் பாலஸ்தீன மக்களுக்கு துவாவுடன் உரை நிறைவு பெற்றது. தமிழில் குத்பா உரையும் ஆற்றினார். நகரத்தை விட்டு 30 நிமிடம் தூரம் இருந்தும் தொழுகை ஆரம்பிப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பே பெருந்திரளாக மக்கள் கூடி தக்பீர் சொல்லியதும் தொழுகை முடிந்து ஒருவருக்கொருவர் பெருநாள் வாழ்த்துக்களை கூறி இனிப்புகளை பரிமாறிக்கொண்டது தாயக பெருநாளை நினைவுபடுத்தியது. இந்த பெருநாள் தினத்திலே செய்ய முடியுமான ஒரு காரியமாக இருக்கிறது. மற்றும் ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அறுத்து பலியிடுகின்ற அந்த பிராணி அதனுடைய கொம்புகளோடும் அதனுடைய கால்களோடும் எல்லாவற்றோடும் வருகிறது, அதில் எதுவுமே கழிவில்லாத அளவுக்கு நலவுகள் நிறைந்ததாக இருக்கிறது என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.